லாவா எரிமலை குழம்பு. Hi, this is Soumya and now let us see the topic lava. Lava பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த லாவா எதால உருவாச்சு? இந்த லாவா எரிமலையில எப்படி வெடிச்சு செதறுது? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். லாவா is made up of crystals, volcanic gases அப்புறம் bubbles. இதால இந்த லாவா வந்து உருவாகி இருக்கு. மேக்மா அப்படிங்கிறது லாவா, அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்கு. அதாவது பூமியோட புறப்பரப்புல இந்த மாக்மா அப்படிங்கிறது உள்ளாக இருக்கு. இது மால்டன் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மால்டன் ராக்ல இருந்து தான் லாவா வந்து வெடிச்சு செல்லுது. ஸோ மாக்மா அப்படிங்கிறது லாவாக்கு முக்கியமான ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அந்த தட்டோட உராய்வுனால, இந்த ராக்கோட உராய்வு, இந்த பாறையோட உராய்வுனால ஏற்படுறதுதான் இந்த லாவா. கிறிஸ்டலைஸ் மினரல்ஸ் சொல்லக்கூடிய மினரல்ஸ், இந்த மினரல்ஸ் தான் வந்து இந்த லாவாவை வந்து உருவாக்க காரணமா இருக்கு. இந்த கிறிஸ்டலைஸ் மினரல்ஸ், அதாவது வால்கனிக் கிளாசஸ் அப்புறம் இந்த பபிள்ஸ் வந்து உருவாக்குறது வந்து ஆலிவைன்ங்கிற ஒரு மினரல் வந்து இந்த வால்கனிக் கிளாசஸ், ஆலிவைன் டு ஃபார்ம் வால்கனிக் கிளாசஸ் அண்ட் பபிள்ஸ். இந்த பபிள்ஸ் வந்து உருவாக்குது. இதுல இருந்து வால்கனிக் கேஸ் வந்து உருவாகி அந்த வால்கனிக் கேஸ் வந்து லாவாவை வந்து லாவாவை உருவாக்கி வெடிச்சு செதற வைக்குது. இந்த லாவாவோட தன்மை வந்து 100,000 டைம்ஸ், அதாவது 100,000 1 lakh டைம்ஸ் வந்து அதிகபட்சமா 1,00,000 மடங்கு உயர்வா ஒரு தண்ணியோட அடர்த்தியை விட உயர்வா இருக்கும். அதாவது திக்ஸோட்ரோபிக்ங்கிறது ஒரு கெச்சஃபோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி இந்த லாவாவோட திக்னஸ் வந்து தண்ணியை விட அதிக அளவு, இதோட விஸ்காசிட்டி லெவல் வந்து அதிகமா இருக்கும். அதாவது 1000 டைம்ஸ் 100,000 டைம்ஸ் வந்து இது தண்ணீரை விட அதிகமா இருக்கக்கூடிய அளவு இந்த லாவாவோட தன்மை. அந்த லாவா வந்து இந்த மால்டன் ராக்ங்கிறது மேக்மா தான். அந்த மேக்மால இருக்கக்கூடிய மால்டன் ராக் வந்து வெடிச்சு செதறது ஒரு 1000 டைம்ஸ் 100,000 டைம்ஸ் மோர் தேன் வாட்டர். அந்த அளவுக்கு அந்த விஸ்காசிட்டி லெவல் வந்து அதிகமா இருக்கும் இந்த லாவா வெடிச்சு செதறக்கூடிய இந்த லாவாவோடைய அடர்த்தி. லாவாங்கிற பேர் வந்து லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. அதாவது லேப்ஸ்ங்கிற லாட்டின் வேர்ட்ல இருந்து இந்த லாவா அப்படிங்கிற சொல் வந்து வந்திருக்கு. லேப்ஸ் அப்படின்னா டு ஃபால் ஸ்லைட். லாவா எப்படி வெடிச்சு சேரும்போது கீழே வடிஞ்சு கீழே வருது. ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மாக்மா அப்படிங்கிறது மோல்டன் ராக் பிலோ த எர்த். எர்த்துக்கு கீழே இருக்கக்கூடியது. இது வந்து உராய்வுனாலே வந்து இந்த மால்டன் ராக் வந்து அதிகபட்ச வெப்பத்தால வெடிச்சு செதறக்கூடியதா இருக்கு. 1737 பிரான்செஸ்கோ செராவோ அப்படிங்கிற நபர் வந்து மவுண்ட் விஸ்வியாஸ் அப்படிங்கிற இடத்துல வெடிச்சு, அந்த மவுண்ட் விஸ்வியாஸ்ங்கிற எரிமலை வெடிச்சு செதறிச்சு. அந்த பத்தின ஆர்டிக்கல்ல இத குறிப்பிட்டு இருக்காரு. லாவா காம்போசிஷன், லாவால என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். லாவால வந்து சிலிகேட் மினரல்ஸ் வந்து இருக்கு. அதாவது எர்த் கிரஸ்ட்னு சொல்லக்கூடிய, இது வந்து மால்டன் ராக்ல இருந்து தானே உருவாகுது. இப்போ ராக் உருவாகிறதுக்கு என்னென்ன மினரல்ஸ் வந்து இருக்கும், பாறையில என்னென்ன மினரல்ஸ் இருக்கும், சிலிகேட் மினரல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சிலிகேட் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபெல்ஸ்பர், ஆலிவைன், பைரோக்சனஸ், ஆம்பிவோல்ஸ், மைக்காஸ் அண்ட் குவார்ட்ஸ். இந்த கிறிஸ்டலிக் அப்படிங்கிறது குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ல இருந்து தான் இது வந்து இந்த மினரல்ஸ் வந்து வருது. வால்கனிக் கேசஸ்ல இருந்து தான், வால்கனிக் கேசஸ் அப்புறம் அந்த பபிள்ஸ் வந்து லாவாவை உருவாக்குது. சிலிகேட் லாவா, ஸோ சிலிகேட் மினரல்ஸ்னாலதான் இந்த லாவா வந்து உருவாகுது. அப்ப சிலிகேட் லாவா வந்து 3 கெமிக்கல், அதாவது 3 கெமிக்கல் டைப்ஸ் வந்து இதுல இருக்கு. அது என்னன்னா ஃபெல்சிக் லாவா, இன்டர்மீடியட் லாவா, அதாவது இன்டர்மீடியட் லாவாங்கிற ஆண்டஸ்டிக் லாவான்னு சொல்லுவாங்க. ஃபெல்சிக் லாவா, ஆண்டஸ்டிக் லாவா, தட் இஸ் இன்டர்மீடியட் லாவா, அண்ட் மார்பிக் ஆர் அல்ட்ராமார்பிக் லாவா. ஸோ 3 கெமிக்கல் டைப்ஸ் வந்து இந்த சிலிகேட் லாவாஸ்ல இருக்கு. The first one felsic lava, that is silicate lava, that is silica lava அப்படின்னு சொல்றாங்க. Rhyolite and
டெசைட். ரியோலைட் அண்ட் டெசைட்ங்கிற ரெண்டு கெமிக்கல் பாண்ட் தான் இந்த லாவா வந்து உருவாகுது. இந்த லாவா என்னென்னலாம் வந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாவா ஸ்பைன்ஸ், லாவா டோம்ஸ். It is also associated with pyroclastic deposits. Pyroclastic deposits இந்த லாவாவோட இருக்கு. அதாவது லாவா ஸ்பைன்ஸ், லாவா டோம்ஸ்ங்கிறத இந்த லாவா வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கு. ஃபெசிக் லாவா வந்து லாவா டோம்ஸ் அண்ட் லாவா ஸ்பைன்ஸ்ல எங்க இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த ஃபெல்சிக் லாவால வந்து எது அதிகபட்சமா இருக்குன்னா ஃபெல்ஸ்பர் அண்ட் குவார்ட்ஸ். ஃபெல்ஸ்பர் அண்ட் குவார்ட்ஸ் இந்த ரெண்டு மினரலுமே அதிகபட்சமா இருக்கு. சிலிக்கா, அலுமினியம், பொட்டாசியம், சோடியம் அண்ட் கால்சியம் இந்த மினரலை விட அதிகமா இருக்கிறது ஃபெல்ஸ்பரும் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் தான் இந்த ஃபெல்சிக் லாவால அதிகபட்சமா இருக்கு. இந்த ஃபெல்சிக் லாவா வந்து 650 டிகிரி செல்சியஸ் டு 750 டிகிரி செல்சியஸ்ல இது வெடிச்சு செதறக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த மால்டன் ராக்ங்கிற இந்த மாக்மா தான் வந்து மால்டன் ராக். இதுல இருக்கக்கூடிய உராய்வு ஏற்பட்டுச்சுன்னா ஏதோ ஒரு விஷயம் இடத்துல வந்து உராய்வு ஏற்படும் பொழுது, ஏதாவது தட்டுகளோட இது மோதும் பொழுது இந்த மால்டன் ராக் வந்து வெடிச்சு செதறும். இந்த மால்டன் ராக்ங்கிற அந்த மாக்மா தான் லாவாவா வெடிச்சு செதறுது. It flows tens of kilometers. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இதோட tens of kilometers வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஸோ அந்த ஃபெல்சிக் லாவா வந்து tens of kilometers வந்து அதிகரிச்சுட்டே போகும். அந்த அளவுக்கு வந்து இதோட வெடிச்சு செல்லக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கு. இந்த லாவா வந்து நார்த் வெஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ல ஸ்னேக் ரிவர் பிளைன் அங்க இருக்கக்கூடிய லாவால இந்த ஃபெல்சிக் லாவா டைப் வந்து இருக்கு. 650 டிகிரி செல்சியஸ் 650 to 750 டிகிரி செல்சியஸ்ல இந்த லாவா வந்து வெடிச்சு செதறும். அடுத்து வந்து இன்டர்மீடியட் லாவா. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்மீடியட் லாவா. இந்த இன்டர்மீடியட் லாவா ஆண்டஸ்டிக் லாவான்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா 750 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 950 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெடிச்சு செதறக்கூடிய தன்மை. அதாவது 1380 to 1740 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வந்து இந்த லாவா வெடிச்சு செதறும். இந்த மேக்மாங்கிற மால்டன் ராக்ல இருந்து இந்த லாவா வெடிச்சு செதறும். ஆண்டஸ்டிக் லாவா. இந்த ஆண்டஸ்டிக் லாவால அதிகபட்சமா இருக்கிறது மெக்னீசியம் அண்ட் அயன். மெக்னீசியம் இரும்பும் தான் இதுல வந்து அதிகமா இருக்கு. சிலிக்காவை விட இதுதான் அதிகமா இருக்கு. இதை வந்து ஆண்டஸ் லாவான்னு சொல்லுவாங்க. ஆண்டஸ்டிக் லாவா, ஆண்டஸ் லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டஸ் லாவா வந்து என்ன உருவாக்குதுன்னா ஃபெனோக்ரிஸ்ட் அப்படிங்கிற மினரலை வந்து உருவாக்குது. ஃபெனோக்ரிஸ்ட் வந்து இந்த ஆண்டஸ் லாவா, தட் இஸ் இன்டர்மீடியட் லாவாஸ் வந்து உருவாக்குது. அடுத்து வந்து மார்பிக் லாவா. மார்பிக் லாவா வந்து அண்டர் வாட்டர் லாவான்னு சொல்லுவோம். மார்பிக் லாவா வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர் வாட்டர் லாவா. தண்ணிக்குள்ளயும் லாவா இருக்கு, தண்ணிக்குள்ளேயும் வந்து கடல்லையும் வந்து எரிமலை, கடலுக்குள்ளேயும் எரிமலை வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து பிலோ லாவா அப்படிங்கிற டைப், பிலோ லாவாங்கிற டைப் ஆஃப் லாவா வந்து எந்த வகையை சார்ந்த லாவா வந்து அண்டர் வாட்டர் லாவான்னு சொல்றாங்க. ஸோ இந்த மார்பிக் லாவா வந்து பெசால்டிக் லாவா அப்படின்னு சொல்றாங்க. இது அதிகபட்சமா இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னா ஹை ஃபெரோ மெக்னீசியம் கண்டென்ட். ஹை ஃபெரோ மெக்னீசியம் கண்டென்ட் அதிகபட்சமா மெக்னீசியம் கண்டென்ட் தான் வந்து இதுல இருக்கு. 950 டிகிரி செல்சியஸ்ல இந்த லாவா வந்து மால்டன் ராக்ல இருந்து வெடிச்சு செதறும். அதாவது 1740 டிகிரி ஃபாரன்ஹீட்ல. இந்த லாவால அதிகபட்சமா இருக்கிறது அயன் அண்ட் மெக்னீசியம். கம்மியா இருக்கிறது பாத்தீங்கன்னா அலுமினியம், சிலிக்கா. அலுமினியம், சிலிக்கா வந்து குறைவான அளவுல இருக்கு. அதிகபட்சமா இருக்கிறது அயன் அண்ட் மெக்னீசியம். ஃபெல்சிக் லாவாலையும் அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபெல்சிக் லாவால ஃபெல்ஸ்பர் அண்ட் குவார்ட்ஸ் அதிகமா இருக்கும். இன்டர்மீடியட் லாவால அயன் அண்ட் மெக்னீசியம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மார்பிக் லாவாலையும் அயன் அண்ட் மெக்னீசியம் தான் அதிகமா இருக்கு. அலுமினியம் அண்ட் சிலிக்கா வந்து குறைவா இருக்கு. இதோட விஸ்காசிட்டி லெவல், அதாவது இது உருகி வெளியே வரக்கூடிய இந்த லாவாவோட அளவு எப்படி இருக்குன்னா 1000 times more than water. அதாவது தண்ணீரை விட 1000 மடங்கு அடர்த்தியா இருக்கும். இதோட திக்ஸோட்ராபிக் லெவல் ரேஞ்ச் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து 1000 times more than water. தண்ணீரை விட அதிகபட்சமா இருக்கும். ஒரு கெச்சப் எப்படி இருக்கும் அதை விட 1000 மடங்கு அதிகமா ஒரு திக்னஸோட இந்த லாவா வந்து வெடிச்சு செதறும்.
பெசால்டிக் லாவா வந்து டைப்ஸ் ஆஃப் இது என்னென்ன லாவா டைப்ல இருக்குன்னா அல்லது பஹோஹோயே டைப் ஆஃப் லாவாவோட இந்த பெசால்டிக் லாவா அதாவது மாஃபிக் லாவா வந்து இருக்குன்னு சொல்றாங்க. மாஃபிக் லாவாவோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா அண்டர் வாட்டர் லாவா. அண்டர் வாட்டர் லாவாங்கிறது பில்லோ லாவா டைப்ஸை சேர்ந்தது. அல்ட்ராமாஃபிக் லாவா. அல்ட்ராமாஃபிக் லாவால கோமடைட் லாவான்னு சொல்றாங்க. இந்த கோமடைட் லாவால அதிகபட்சமா இருக்கிறது மெக்னீசியம். ஸோ மேக்மாஸ் வந்து இந்த மேக்மா வந்து போனினைட் வந்து ஃபார்ம் பண்ணும். திஸ் மேக்மா ஃபார்ம் போனினைட். ஸோ கோமடைட்ஸ் வந்து ஓவர் 18% மெக்னீசியம் ஆக்சைடு வந்து இந்த கோமடைட்ல வந்து அதிகபட்சமா மெக்னீசியம் ஆக்சைடு வந்து 18% இருக்கு. 1600 டிகிரி செல்சியஸ்ல வந்து இது வெடிச்சு சிதறும். அதாவது அல்ட்ராமாஃபிக் லாவா வந்து 1600 டிகிரி செல்சியஸ்ல வெடிச்சு சிதறும். அதாவது 2910 டிகிரி ஃபாரன்ஹீட்ல. இட் ஃபார்ம் ஃபனரோசோயிக். அதாவது அல்ட்ராமாஃபிக் ஃபார்ம் ஃபனரோசோயிக் அண்ட் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஃபெனோக்ரிஸ்ட். அன்யூஸ்வல் லாவாஸ். அன்யூஸ்வல் லாவாஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். இந்த லாவாஸ் வந்து எந்த இதுக்குமே பயன்படாத அளவு தன்மையா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே கார்போனடைட் அண்ட் நேட்ரோகார்போனடைட். இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆல்டோனியோ லெங்கை வல்கனோ இன் டான்சானியா. டான்சானியால இருக்கக்கூடிய வல்கனோ பேரு ஆல்டோனியோ லெங்கை. டான்சானியால இருக்கு. இதெல்லாம் வந்து அன்யூஸ்வல் லாவா. அயன் ஆக்சைடு லாவா இதோட சோர்ஸ் என்னன்னா அயன் ஓர். இது ஸ்வீடன்ல கிருனா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இட் ஃபார்ம்ஸ் புரோட்டோசோயிக். Intermediate lavas to form phenocrest and ultramorphic form phanerozoic. Iron oxide lava forms proterozoic. Sulfur lava வந்து 250 meter long and 10 meter wide rangeல இது வந்து வெடிச்சு சிதறும். சல்ஃபர் லாவாவோட டெம்பரேச்சர் 113 டிகிரி செல்சியஸ், அதாவது 235 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இந்த லாவா சல்ஃபர் லாவா வெடிச்சு சிதறும். ஆலிவைன் நெஃபனிலேட். இந்த லாவா வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து ரொம்ப டீப்பா வந்து இந்த லாவா வந்து இருக்கு. அதாவது மேக்மா வந்து ரொம்ப ஆழத்துல இருக்கு. ஆலிவைன். ஸோ டைப்ஸ் ஆஃப் லாவா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாவா இருக்குன்னு பார்த்துட்டோம். ஏற்கனவே வந்து அண்ட் பஹோஹோயே லாவா வந்து பார்த்துருக்கோம். லாவா வந்து எவ்வளோ டெம்பரேச்சர்ல வந்து வெடிச்சு சிதறுன்னு பார்க்கலாம். லாவா வந்து 1000ல இருந்து 1100 டிகிரி செல்சியஸ்ல வந்து வெடிச்சு சிதறும். பஹோஹோயே லாவா வந்து 1100ல இருந்து 1200 டிகிரி செல்சியஸ்ல வெடிச்சு சிதறும். பிளாக் லாவா ஃப்ளோஸ். பிளாக் லாவாஸ்ங்கிறது இன்டர்மீடியட் லாவாஸ், அதாவது ஆனஸ்டிக் லாவாஸ் சேர்ந்தது. டோமெஸ் அண்ட் கோலிஸ் ஃபெல்சிக் லாவா வகையை சேர்ந்தது. பிலோ லாவா அண்டர் வாட்டர் லாவா. ஸோ இது ஓஷன்ல வந்து இந்த லாவா இருக்கும். லாவா டோம்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ்ல வந்து இந்த லாவா டோம்ஸ் வந்து இருக்கு. லாவா டியூப்ஸ் நார்த் குயின்ஸ்லாந்து ஆஸ்திரேலியால இந்த லாவா டியூப்ஸ் இருக்கு. லாவா லேக்ஸ் மவுண்ட் எரபஸ் அண்டார்டிகால இருக்கு. எர்டா அலே எத்தியோப்பியால, நிரோகங்கா டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோல இருக்கு. அம்ப்ரன் வனவாச்சோல இந்த லாவா லேக்ஸ் இருக்கு. அதாவது லாவா எரிமலை ஏரி மாதிரி அந்த எரிமலை வந்து ஏரி அளவுல வந்து இந்த லாவா வந்து ஏரி மாதிரி இருக்கும். அப்ப இந்த லாவா எந்த அளவுக்கு வந்து வெடிச்சு அந்த மாக்மால இருந்து எந்த அளவுக்கு வெளியே வந்து வெடிச்சு செத்துருந்தா ஒரு ஏரியா வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கும். ஸோ லாவா ஃபவுண்டெயின்ஸ்ல எங்கெங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். லாவா ஃபவுண்டெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் வெஸ்வியஸ் அதாவது பிரான்சிஸ்கோ செராவோ 1737ல ஒரு ஆர்டிகிள் எழுதியிருந்தாரு மவுண்ட் வெஸ்வியஸ் பத்தி. ஸோ அந்த மவுண்ட் வெஸ்வியஸ் வந்து
3 கிலோமீட்டர் ரேஞ்சில் அந்த லாவா வந்து லாவாவோட ஃபவுண்டைன் எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 3 கிலோமீட்டர். ஸோ 3 கிலோமீட்டர் மேலே வந்து உயரமாக போய் வெடிச்சு சிதறக்கூடிய அளவுக்கு அந்த லாவாவோட ஹீட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இந்த லாவா வந்து 9,843 ஃபீட் வந்து உயரமா போய் இந்த லாவா வந்து வெடிச்சு செதறுது. அடுத்து 1999 மவுண்ட் எட்னா இன் இட்டாலி 2 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல வந்து இந்த லாவா வந்து வெடிச்சு செதறி இருக்கு. அதாவது 6,562 ஃபீட் உயரத்துல வந்து இந்த லாவா வந்து வெடிச்சு செதறி இருக்கு. So that's it. You never miss a video. Subscribe my YouTube channel Soumya Vaskey and see one another video. Signing out Soumya and bye. Thanks for watching and never forget to press the notification bell if it is useful. Like this video which is helpful for home, share with them. Thank you.